ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா, எங்கள் ஊரில் 10 நாளாக மழை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நட போகிறோம். கத்திரிக்காய் விதை, சுரைக்காய் விதை, புடலங்காய் விதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நட போகிறோம். அதுமாதிரி அந்த பையில் இருக்க கீரை பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி பொன்னாங்கண்ணி கீரை தந்தாங்க. அதையும் நட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியில் எங்கள் ஊர் தெப்ப குளம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குளத்தில் 18 படி உண்டு. 10 நாள் பெஞ்ச மழையில் 18 படியும் முங்கிட்டு, ஆனால் என்ன தண்ணி மட்டும் வெளியேறல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தான் போகிற வழியில் போயிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கேட்டு திறந்து உள்ளே போயிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட் பூட்டி தான் போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணிலாம் கெட்டி கிடக்கு. நாங்கள் போவின் தோட்டத்துக்குள்ளேயே மழை வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டு விதை போட முடியாதுன்னு கீரை வித்தெல்லாம் இன்னொரு நாள் போட்டுக்கிடலாம், மற்ற வித்தெல்லாம் ஊனிக்கிடுவோம், புடலங்காய் பயிர் வித்தெல்லாம் ஊனிக்கிடுவோன்ட்டு மழை கொஞ்சம் விரைக்கியும் ஊன போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் சேர்ந்து, நானும் எங்கள் சித்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மாற்றி மாற்றி ஊன போகிறோம். இதில் இப்போ பீர்க்கங்காய் விதை, புடலங்காய் விதை, பாவற்காய் விதை, மீதி விதைலாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கு. அது வந்த பிறகு இன்னொரு நாள் ஊனணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஊனி நம்ம விதை நட்டோன்னா பொங்கலோட அறுவடை செஞ்சிடலான்னு ஒரு நம்பிக்கையில் ஊனுதோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நட்டுட்டு இருக்கும்போதே மழை வந்துட்டு, மழையில் நனைஞ்சு அப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டே ஜாலியாக ஊனிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா மணலில் கால் வைக்கும்போதுமே கால் பாதி அளவுக்கு முங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். விதைலாம் நட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி கீரை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பொன்னாங்கண்ணி வேரோடு தான் இருக்குது அந்த கீரை செடியை. நம்ம அதை மண்ணில் முக்கி வச்சாலே அது தழுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக முக்கி வச்சாலுமே குட்டி குட்டியாக புடைச்சிரும். பொன்னாங்கண்ணி கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வீட்டில் எல்லோரும் சின்ன தொட்டிலையாவது வளர்த்து வச்சு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிடுங்க. ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ விதையும் நட்டு முடிச்சாச்சு, கீரை நட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தோட்டத்தில் அகத்திக்கீரை இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அகத்திக்கீரை பூவை பாருங்கள். இப்போ அகத்திக்கீரை தான் பறிச்சுட்டு போகிறோம். அந்த மலைக்கு நல்லா செழிப்பு அழகாக ஃப்ரெஷ்ஷாக தழுத்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அகத்திக்கீரை பூவை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியல அந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் பூ பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் வாசமாலாம் இல்லை. இப்போ கீரை தான் பறிச்சுட்டு போக போகிறோம். பூவை பறித்து என்ன ஏதாவது சமையல் பண்ணுவாங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஃபைனலாக கீரையெல்லாம் பறித்து முடிச்சுட்டு கால் கை ட்ரெஸ்லலாம் சவுதி ஆகிட்டு அதை நம்ம தண்ணியில் கழுவிக்கிடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிணத்தோட தண்ணி. ஸ்விம்மிங் பூல்களாக இருக்கும், அதில் மூஞ்சி கை கால்லாம் கழுவிக்கிடலாம். இனிமேல் ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போக போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் ஜில்லுன்னு இருக்குது, மழை பெஞ்சு கெட்டி கிடந்து. இப்போ பாருங்கள் மாடுலாம் மேயுது, மாடு கோழிலாம் நல்லா மேய்ஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா தோட்டத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ தோட்டத்தை பூட்டி வச்சு வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம். போகிற வழியில் பிரண்டை செடி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பிரண்டை பிடிச்சி தோயில் வச்சிடலான்ட்டு பிரண்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் பறிச்சிட்ருக்கோம். நல்லா மலைக்கு தழுந்து போய் இருக்குது பிரண்டை. பிரண்டையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கிடச்சா எல்லோரும் பறித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிப்பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. டாட்டா பாய் பாய்.